வாங்க குழந்தைகளே, இன்று நாம் மார்க்கண்டேயனின் கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் வயதான தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தீவிர சிவபக்தர்கள். அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி தியானம் செய்தார்கள். அவர்களின் பத்தியை மெச்சிய சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் தந்தார். நீண்ட ஆயுளுடன் ஒரு முட்டாள் குழந்தையா அல்லது குறைந்த ஆயுளுடன் ஒரு அறிவாளி குழந்தையா, இதில் எது வேண்டும் என்று கேட்டார். அவர்கள், எங்களுக்கு அறிவாளியான குழந்தையே வேண்டும் என்றார்கள். சில நாட்களில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் சிறுவயதிலிருந்தே சிவபக்தனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு குறைந்த ஆயுள் என்பதை நினைத்து அவனுடைய பெற்றோர் மிகவும் கவலையடைந்தனர். ஆனால் மார்க்கண்டேயனோ எப்போதும் புன்னகையுடன், சிவபெருமான் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லுவான். ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவனை யமன் துரத்தினார். மார்க்கண்டேயன் பயந்து ஓடிச் சென்று ஒரு சிவலிங்கத்தை கட்டியணைத்துக் கொண்டான். யமன் தனது பாசக்கயிற்றை அவன் மீது வீசினார். ஆனால் அந்த கயிறு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. உடனே சிவபெருமான் கடும் கோபத்துடன் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். என் பக்தனை என் கண்முன்னே கொண்டு செல்ல நினைக்கிறாயா? என்னை மீறித்தான் அவனை கொண்டு செல்ல முடியும் என்று கோபமாக கூறி மார்க்கண்டேயனை காப்பாற்றினார். இதைக் கண்டு யமன் பயந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் அமைதியடைந்து மார்க்கண்டேயனுக்கும் நீண்ட ஆயுளை அருளினார். மார்க்கண்டேயன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்று தனது தாய் தந்தையை கட்டியணைத்து ஆனந்தமாக வாழ்ந்தான். குழந்தைகளே, உண்மையான பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் எப்போதும் தனது பக்தர்களை காப்பாற்றுவார்.